ஹலோ எவ்ரிவன், தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோஹோலேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான ஹையரிங் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா C++, ஜாவா தெரிஞ்சவங்கலாம் அப்ளை பண்ணலாம். டெஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தான் நடக்க போகுது. அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17 டிசம்பர், அதாவது நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே நீ இந்த வீடியோ பார்த்த உடனே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு, அது ஆக்சுவலாக டெவலப்பர் ரோல் அப்படிங்கிறனால நம்ம கோட் டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லோ லேட்டன்சி அப்ளிகேஷனுக்கு ஒரு மிஷன் கிரிட்டிக்கல் சிஸ்டம்க்கு டெலிவரி ஹை அவைலபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கோட் டெவலப் பண்ணி டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் எல்லா ஃபேஸஸ்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வெல் டிசைன்ட் அண்ட் டெஸ்டபிள் எஃபிஷியன்ட் கோட் எழுத தெரிஞ்சிருக்கணும். எல்லா டிசைனும் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனோட கம்ப்ளைண்ட்ஸ் ஒத்து போகணும். அதாவது கிளைண்ட் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும். சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆமாம், மேபி ஒரு ஆப்புக்கு எப்படி அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஆஃபர் பண்ணுற சர்வீசஸ்க்கும் கண்டினியூஸாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட் பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கும். ஸோ எங்கேனாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதை பற்றின அப்டேட் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் இன்டர்வியூ ஜோஹோவில் எடுக்கிறத இங்கே தவிர்க்கணும். ஆல்ரெடி இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ரோலுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. இல்லை வேறு ஏதாச்சும் ஆல்ரெடி ஒரு ஆன்கோயிங் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஜோஹோவில் ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் 2-3 இன்டர்வியூ கொட்டுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களோட எந்த அப்ளிகேஷனுமே ப்ரொசீட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஆல்ரெடி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எலிஜிபிள் தான், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணதில்லை, எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களோட நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், என்ன டிகிரி, இயர் ஆஃப் கிராஜுவேஷன், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கரண்ட் சிடிசி என்ன, எக்ஸ்பெக்டட் சிடிசி என்ன, நோட்டீஸ் பீரியட் இருந்தால் எவ்வளோ நாள் இருக்குது, ஸ்கில் செட் என்னென்ன, உங்களுடைய அட்ரஸ், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்டேட்டு, நேஷனாலிட்டி, இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூம் இதில் அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற ஃபுல் கம்யூனிகேஷன்ஸ் உங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.